Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணிக்க போகிறது ஒரு ஹாலோஜன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் ரியாக்டண்ட்டாக எடுத்துக்க போகிறது அசிட்டோன் CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகே, அப்போ இதோட நேம் ஸ்டார்ட் ஆகுறது எனக்கு ஹாலஜன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஹாலஜனை உள்ளே கொண்டு வரேன். நான் உள்ளே கொண்டு வர போகிறது 3 குளோரின் molecules in the presence of NaOH. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், என் ரியாக்டண்ட்டோட இந்த குளோரினை நான் உள்ளே கொண்டு போகணும். ரைட், இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் 3 H இருக்குது. இந்த 3 H வெளியில் எடுத்துகிட்டு 3 Cl வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 3 H வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 3 Cl வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் Cl3ன்னு மாறிடும். C டபுள் பாண்ட் O CH3. ஓகே, ப்ளஸ் நீங்கள் வெளியில் எடுத்தீங்க பார்த்தீங்களா இந்த 3 H. இந்த 3 Hக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 3 × 2 6. இந்த 6ல் 3 தான் உள்ளே போச்சு, மிச்சம் 3 பேலன்ஸ் இருக்கும். அந்த 3க்கு இந்த H கொடுத்து 3 HCl வெளியே அனுப்பிச்சிருங்க. ஓகே, ரைட். அடுத்து இந்த மெயின் ப்ராடக்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் அதே அல்கலினா என்ன அப்படின்னா எந்த ஒரு பேஸ் எனக்கு வாட்டரில் சாலிபிள் ஆகுதோ, வாட்டர் சாலிபிள் பேஸஸ் தான் என்ன சொல்லுவாங்க, அல்கலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அல்கலியை NaOH திருப்பி நான் உள்ளே கொண்டு வரப்போகிறேன். நமக்கு தேவையானது இந்த ஒரு ப்ராடக்ட்டு மட்டும்தான், ஹாலஜன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தேவை. இப்போ இது எனக்கு வேணாம். அப்போ இந்த பாண்டை இங்கே பிரேக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாண்டை இங்கே பிரேக் பண்ணிட்டு இங்கே நான் H கொடுக்க போகிறேன். ஓகே, ஏன் நான் H கொடுக்குறேன், கார்பனோட வேலன்சி 4. இங்கே நீங்கள் 3 குளோரின் போட்டிருக்கீங்க. அப்போ மிச்சம் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்னோட ஈஸியஸ்ட் ஆப்ஷன் யார் தான், எனக்கு H தான். அப்போ Hன்ற ப்ளஸ் இங்கே நான் உள்ளே கொண்டு வா. அப்போ மிச்சம் இருக்க ONA எனக்கு இங்கே ஜாயின் ஆகிடும். ONA இங்கே ஜாயின் ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு C, அதுக்கு நீங்கள் H கொடுத்துருக்கீங்க, CHCl3. எந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாக இருந்தாலும் முதல்ல ப்ளஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு அப்புறம் தான் மைனஸ். அதனால தான் Cக்கு அப்புறம் நான் யாரை பற்றி பேசினேன், Hஐ பற்றி பேசியிருக்கேன். ஸோ CHCl3. ஓகே, இதுக்கு ஹாலோஃபார்ம்ன்றது காமன் நேம். சின்ஸ் இங்கே நீங்கள் குளோரின் ஆட் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய பர்டிகுலர் ஹாலஜன் குளோரின், அப்போ இதோட பேர் குளோரோஃபார்ம். ஓகே, இங்கே நீங்கள் பை ப்ராடக்டாக வெளியே அனுப்புகிறது CH3 C டபுள் பாண்ட் O ONA. ஓகே, சோடியம் அசிட்டேட், இது எனக்கு பை ப்ராடக்டாக வெளியே போயிருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸ்டார்ட் பண்ணும்போது அசிட்டோனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் ஒரு ஹாலஜன், அதாவது இங்கே நான் எக்ஸாம்பிளாக குளோரின் எடுத்துருக்கேன். குளோரினை நீங்கள் மேலே உள்ளே கொண்டு வாங்க. 3 H வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 3 Cl வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, அடுத்து ஒரு பேஸை நான் உள்ளே கொண்டு போகிறேன். இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கேன். இங்கே வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஈஸியஸ்ட் ஆப்ஷன் H இங்கே கொடுத்துட்டு மிச்சம் இருக்க ONAவை இங்கே கொடுங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. CHCl3 இதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட்டு குளோரோஃபார்ம். இது எனக்கு சோடியம் அசிட்டேட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.